ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை உருவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். ஸோ இது வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்கும் போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடியில் இந்த வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா வேக வைக்கணும். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஓரளவுக்கு வெந்து வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். சிம்மில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா பொறுமையாக அது வேகிறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பாதிக்கு மேலே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு மசால் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பொடி சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா சின்ன டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், நீங்கள் பெரிய டீஸ்பூனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீஸ்பூன்னா ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரம் மசாலாலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதுவுமே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா அந்த காய் கூட சேர்த்து வேகணும் இல்லையா, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் நமக்கு வேகணும் இல்லையா, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறேன். ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுருங்க. சூப்பராக உங்களுக்கு காய் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பார் சாதம், இல்லைனா நீங்கள் டால் மாதிரி வைக்கிறீங்க, இல்லைனா தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.